உதவும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது திருச்செங்கோடு டு ஈரோடு ரோட்டில் இருக்கக்கூடிய காடச்சநல்லூர் கிராமத்தில் சத்யா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். மோகனா அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வீடு மற்றும் அந்த கள ஆய்வு பண்ணுறதுக்காக வீட்டையும் அவங்கள்ட்ட பேசி கள ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் அவங்களுடைய வீடுங்க. இதுதான் அவங்க குடியிருக்கிற ஏரியானுடைய நிலை. அது சுற்றி தறிப்பற்றி இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடு. பாத்ரூம் கூட பார்த்திங்கன்னா சும்மா ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க குடியிருக்காங்க. அதில் அந்த மாதிரி வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். இதுதான் அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுடைய வீட்டுக்குள்ளே 2 ரூம் இருக்குது. மேலே எல்லாம் தார்பாய் போட்டிருக்காங்களாம். அதாவது வீடு ஒழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய கிச்சன். அது அந்த பக்கம் ஒரு சாமி ரூம் மாதிரி ஒரு இதை தடுத்துருக்காங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க பேர் மோகனா. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து குமார். அவருக்கு வந்து 6-7 வருஷமாக டிபி. அதனால் அவரால் கொஞ்சம் தூரம் நடக்க கூட முடியாது, இழப்பு வாங்கும். அதனால் வேலைக்கு 2 வருஷமாக போகிறதில்ல அவர். அப்புறம் இவரை பார்த்துக்கிட்டு மோகனாங்கிற சகோதரியும் வேலைக்கு சரியாக போக முடியறதில்ல. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது வர்றது இப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இங்கே காடச்சநல்லூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் 7வது படிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுடைய வந்து திருமணம் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க வீட்டில் யாரும் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. இவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க வீட்லேயும் யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட உதவி கேட்டு இது பண்ணியிருந்தாங்க, கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கள ஆய்வுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. உறவுகள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துட்டு ஏதாவது உதவி செய்யுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். அரிசி நல்லாலாம் அவ்வளோக்கா இருக்காது. ஸ்கூல் பேக்கு தேவை அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கிழிஞ்சிருச்சு. அவனுடைய ஸ்ட்ராப் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பிஞ்சிருச்சு. தைச்சா கூட அது நிற்காது போல் இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு ஸ்கூல் பேக்கு வேணும் அப்படின்றாங்க.